ரொம்ப ஊழல் நடக்குது. வீடு தரேன்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்களுக்கே தான் வீடு தராங்க, ஏழை மக்களுக்கு வீடு கொடுக்குறது கிடையாது. இதுதான் உண்மை இங்கே நடக்குது. இப்போ நான் கூட 4 பேர் ஊனமுட்டு பசங்க வச்சுக்கிறேன். இன்ன வரைக்கும் ஒரு ஆதார் அட்டை, ஒரு பிள்ளைக்கு ஒரு ஆதார் அட்டை இல்லாத இருக்குது. அது அண்ணாச்சி ஆகுது. அதுக்கு ஒரு ஆதார் அட்டைக்கு போனால் அவனை பாரு, இவனை பாரு, அவங்கள செய், இவங்கள செய், இது வரைக்கும் எதுவும் வாங்கி கொடுக்குற படம் கிடையாது. செய்கிறேன் செய்கிறேன், இது வரைக்கும் எதுவுமே யாருக்குமே எதுவுமே செய்ய மாட்டேன்றோம். பேருக்கு நான் செஞ்சேன்னு முன்ன வந்து ஆட்சியில் வந்து நிற்கிறாங்க. ஆட்சிக்கு எனக்கு ஓட்டு போடு, ஓட்டு போடு. இந்த வெள்ளம் தண்ணி வந்தது பாரு, அப்போ கூட ஒன்றுமே செய்யலை. யாரும் ஒருத்தர் கூட வரல. இப்போ நின்னவங்க எம்எல்ஏ, கவுன்சிலர் ஒருத்தர் கூட என்னான்னு கூட எட்டி பார்க்கல. ஆனால் இந்த எலெக்ஷனுக்கு வருவாங்க பாரு, அந்த மாரி வருவாங்க. ஐயோ அக்கா, ஐயோ அண்ணா, ஐயோ அம்மா, ஐயோ என் தங்கச்சி அப்படின்னு உறவு கொண்டாடுவாங்க. அது முடிஞ்ச உடனே 5 வருஷத்துக்கு யாரும் என்னன்னு நம்மளை கேட்க மாட்டாங்க. திமுக அரசு அடியோடு ஒழிக்கணும். திமுக மாரி ஒருத்தன் எவனுமே இருக்கக்கூடாது. நாங்கள் எத்தனை குழந்தைங்கள அறுத்து போடுறானுங்க, கீச்சு போடுறானுங்க. இப்போ ஒரு பொம்பளை தனியாக போக முடியலங்க. ஒரு பொருள் போட்டுக்கின்னு ஒரு செல்லு பேச்சுன்னு போனால் பிடிக்கின்னு போகிறான். போலீஸ் தகுறான். சார் பார் சார், பிடி சாருன்னா பிடிக்க மாட்டேன்றான். அவன் பயப்படுறான். அவனை எத்தனை நேரத்துக்கு குத்துற போகிறான்னு. அப்புறம் எதுக்கு நீ போலீஸ் மந்திரி எதுக்கு? நாட்டை ஒரே அழிச்சிட்டு குட்டி சோறா பண்ணுகிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களை பிள்ளைங்க எங்கேயும் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, ஒரு காலேஜுக்கு அனுப்ப முடியல. பெரம்பூர் தொகுதி இது வரைக்கும் எந்த எம்எல்ஏ எதுவுமே செஞ்சதெல்லாம் கிடையாது. எப்போவுமே திமுக தான் இங்கே வருமே ரொம்ப. ஆனால் இது வரைக்கும் எந்த எம்எல்ஏ வந்ததுலாம் இல்லை. அந்த எலெக்ஷன் டைமில் வர்றப்போ அப்படி பூ தூவுறதும் கோலம் போடுறதுமா ரொம்ப வரவேற்பு அதிகமாக இருக்கும். ஆனால் இது வரைக்கும் அவர் பேர் சொல்லி கூட சொல்வேன், எனக்கு பயம். ஆர்டி சாகர் இது வரைக்கும் எங்கள் ஏரியாவுக்கு வந்ததே கிடையாது. அவர் வந்து எதுவுமே செஞ்சதே கிடையாது இது வரைக்கும். ஹவுசிங் போர்டு, எங்கள் ஹவுசிங் போர்டு ஒயின் ஷாப் இருக்குது, பக்கத்துலேயே மாதா கோயில் இருக்குது. பசங்க போக முடியல, வர முடியல. இங்கேருந்து பாட்டில் வேணும் வந்து உள்ளே எங்கள் ஹவுசிங் போர்டு உள்ளே அடிக்கிறாங்க. யாரும் கேட்கல, எந்த ஒரு போலீஸும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. உள்ளே வயசு பசங்க போக முடியல, வர முடியல. உள்ளே எங்கள் பில்டிங்கில் இருக்கிறவங்களே எல்லா தப்பும் பண்ணுறாங்க. யாரும் எதுவும் கண்டித்து கேட்க முடியல.